உள்ளேயோ வந்துட்டோம். சும்மா அதை பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எப்படின்னு இப்படி ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறீங்க. இந்தாண்ணே சாப்பிடுனே, சும்மா சாப்பிடுனே. எனக்கு எப்படி அப்பா சாப்பாடு செல்லும்? என் மனைவியும் குழந்தையும் எங்க இருக்கிறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, என்ன ஆனாங்களோ? அடாடாடாடா, எனக்கு நான் கொஞ்சாதி புள்ள குட்டி எல்லாரும் இருக்கிறாங்க. அட மர வச்சவன் தண்ணி ஊத்துவானே, நீ கவலைப்பட்டுதான் அவங்களை காப்பாத்த போறியா? சரிதானே, சாப்பிடு சாப்பிடுனே. சுலபமா சொல்லிட்டு ஆனா என் மனசு கேட்கலையே. கண் காணாத இந்த தீவுக்கு வந்து 1 மாசமாக போகுது. வாழ முடியாத நிலையில் அவங்க எப்படியெல்லாம் கட்டப்படுறாங்களோ. வருத்தப்படாதானே, மனுஷனா பிறந்தா தவறு செய்யாம இருக்க முடியுமா? இப்படியே தான். இதோ பாருனே, மனசுல இருக்கிற துக்கம் சொன்னாதான் குறையும். சொல்லு, உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எப்படி வந்தது? அது ஒரு பெரிய கதை தம்பி. மானமே பெரிதென்று மதித்து ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் நான் செய்த புண்ணியம்தான் மாலதி எனக்கு மனைவியாக கிடைத்தாள். மாலதி அவள் அன்பே உருவானவள், அழகும் அடக்கமும் கொண்டவள். என் வீட்டில் இன்ப விளக்கை ஏற்றி வைக்கவென்றே அந்த மகாலட்சுமி வந்தாள். அவள் காலடி வைத்த நாள் முதல் என் வீட்டில் துன்பம் தலை காட்டியதே இல்லை. எங்கள் அன்பின் சின்னமாக விளங்கினான் செல்வன் வேணு. அவன் எதிர்காலத்தை பற்றி எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டினோம். அவன் பெரிய மனிதனாக வேண்டும், ஊரார் மதிக்கும்படி கௌரவமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டோம். தேனும் பாலும் கலந்தோடிய என் இன்ப வாழ்விலே எப்படியோ துளி விஷம் கலந்து விட்டது. இளம் தென்றல் தவழ்ந்த இடத்திலே கடும் புயல் வீசத் தொடங்கியது. சிங்காரம் என்ற நயவஞ்சகன் எப்படியோ என் வாழ்க்கையிலே புகுந்தான். மாலதி மனம் கலங்கினாள். ஓ வாப்பா வா. என்ன சிங்காரம், புறப்படலாமா? ஓ ரெடி. அவன் இனிப்பான பேச்சிலே மயங்கினேன். அவன் காட்டிய பயங்கர பாதையிலே யோசனையின்றி நடந்தேன். நரக வாழ்விலே இன்பத்தை கண்டேன். மாலதி துடி துடித்தாள். மானம் கெட்ட புருஷனை கண்டு மனம் கொதித்தாள். கலங்கினாள், கண்ணீர் சிந்தினாள். ஐயோ மாலதி! நான் வர ராணி. என்ன சிங்காரம், புறப்பட்டியா? ஆமா சார், கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். நான் வர்றேன் சார். உங்களோட கொஞ்ச நேரமாவது தனியா இருக்கலாம்னா லேஸ்ல பாருங்க. சமய சந்தர்ப்பம் தெரியாதவங்க. அவனையே கோவிச்சுக்கிற ராணி. சிங்காரம் இல்லாவிட்டா நம்ம சிங்கார நாடகமே ஆரம்பமா இருக்காதே. ஆஹா, ரொம்ப சாமர்த்தியமா தான் பேசுறீங்க. நேரில பார்த்த உடனே கண்ணே மணியேன்னு கொஞ்சுவீங்க. வீட்டுக்கு போனதும் அடியோட மறந்துடுவீங்க. என் மேல உங்களுக்கு ஆசை இருந்ததானே சார்? என்ன இருந்தாலும் உங்களுக்கு வீடு தானே முக்கியம். கேவலம் ஒரு நாட்டுக்காரி தானே. உண்மை காதலுக்கு இந்த காலத்துல யார் சார் மதிப்பு கொடுக்கறாங்க? உன்னை விடவா அந்த வீடு எனக்கு பெருசு ராணி. பாரு ராணி, நீதான் எனக்கு சகலம். சக்கரையா தான் பேசுறீங்க. ஆசை வார்த்தைகளை பேசி பெண்களை மயக்க ஆண்களுக்கு சொல்லியா தரணும்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என் காதல நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இத பாரு ராணி,
நீ எதையோ மனசுல வச்சுட்டுதான் இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு என்னதான் வேணும் கேளு. அமெரிக்காவில இருந்தாலும் 1/2 நிமிஷத்துல கொண்டு வந்து கொண்டாந்து கொடுப்பீங்க. ஏன் சார் சும்மா வெட்டி பேச்சு? என்னையா பாக்குறீங்க? பிரிச்சு என்ன எழுதிருக்குன்னு படிங்க. இதன்படி நான் சுயமாக சம்பாதித்திருக்கும் சொத்துக்கள் யாவும் திருமதி ராணி அவர்களுக்கு சேர வேண்டியது. இதை நான் விருப்பத்துடன் எழுதி கொடுக்கிறேன். இது பலவந்தத்தின் பேரிலோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ எழுதப்பட்ட சாசனம் அல்ல. இதுல நான் கையெழுத்து போட முடியாது. சரி, வேண்டாம், போடுங்கன்னு நான் சொன்னேன்னா? ஏன் சார், இதுல கையெழுத்து போட்டாதான் காதலா? கேவலம் இந்த காசு பணத்துக்காக நம் காதல் முறைக்கூடாது பாருங்க. பேனா எங்க? எதுக்கு? சும்மா கொடு. வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். சும்மா இரு ராணி. இருக்குங்க சார். ராணி, இனிமே நமக்கு கவலையே இல்லை, அப்படித்தானே? அப்ப அவனை ஒரு தினசா பங்கெடு பண்ணிட்ட. எல்லாம் நீ சொல்லி கொடுத்துதானே சிங்காரம்? கையில ஒரு செப்பு காசு கூட கிடையாது. நான் மட்டும் மனசு வச்சா இந்த நிமிஷமே அவன் குடும்பம் நடுச்சந்திர நிக்க வேண்டியது. காசுக்குத்தான் செல்வரா, காதலுக்கு சிங்காரங்கிறதே இன்னும் அவன் புரிஞ்சு. எப்படி புரிஞ்சுப்பா முட்டாள்? ஏன் இவ்வளவு நேரம் ராஜா? ராஜா பாவி! நண்பனை போல் நடித்து என் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயேடா சண்டாளா! உன் குடும்பத்தை நாசமாக்கியது நானா நீயா? முட்டாள்தனமாக நீ கையெழுத்திட்ட அந்த சாசனம் ஒரு குடும்பத்தை நாசமாக்கியது. அதற்கு நானா பொறுப்பாளி? துரோகி! சிங்காரம், சிங்காரம்! கொலை, கொலை, கொலை! ஹலோ, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? கொலை, கொலை! என்னங்க? என்ன நடந்தது? சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி சொல்லுவேன் மாலதி? ஐயோ, உங்க உடம்பு ஏன் இப்படி நடந்தது? சொல்லுங்க, சொல்லுங்க. செய்யக்கூடாது ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்துட்டேன் மாலதி. என்னை மதிச்சுடு மாலதி. என்ன நடந்தது? சொல்லுங்க. உனக்கு துரோகம் செய்ய காரணமாயிருந்த அந்த சிங்காரத்தை சொல்லுங்க. என் கையாலேயே கொலை செய்துட்டேன் மாலதி. யார் உள்ள? யார் தரங்க? அவங்க வந்துட்டாங்க மாலதி, அவங்க வந்துட்டாங்க மாலதி.
ಜಾಗೃತಿಯ ಪಡ್ಕೋ ಮಾಲತಿ, ಜಾಗೃತಿಯ ಪಡ್ಕೋ ಮಾಲತಿ. செல்வராஜ் எங்க? கேளுங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் செல்வராஜ் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது கிடைத்த ஆதாரங்களிலிருந்து சந்தேகத்திற்கிடமில்லாமல் ருஜுவாகிவிட்டது. கௌரவமாக வாழ்ந்த செல்வராஜ் சந்தர்ப்பவசத்தால் இந்த பயங்கரமான குற்றத்தை செய்துவிட்டார். திட்டம் வகுத்து முன்னேற்பாடுகளுடன் அவர் இந்த குற்றத்தை செய்யவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலையை மறந்து இந்த குற்றத்தை செய்துவிட்டார். ஆதலால் அவருக்கு தீவாந்தர தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். அப்பா 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 இதுதானப்பா என் கதை. மாலதியையும் வேணுவையும் அனாதைகளாக தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் சிறைக்குள் வந்து சுகமா உட்கார்ந்துகிட்டு அவங்க சாப்பாட்டில் என் கையாலேயே மண் அள்ளி போட்டுட்டேன். நான் மட்டும் எப்படியப்பா நிம்மதியா சாப்பிட முடியும்? அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்களோ, என்ன துன்பங்களை அனுபவிக்கிறாங்களோ. கோபு போய் யாருன்னு பாரு. யார் நீங்க? கோபுவா, என்ன தெரியலையாப்பா அவனுக்கு? நான் தான் அத்தை மாலதி. அத்தையா? அம்மா அம்மா, அத்தை வந்திருக்காங்க. யாரு? மாலதியா? வாமா. அத்தை வந்திருக்காங்க. வடகாலி இங்கே வந்துட்டாளா? உனக்கும் இப்படி வரணுமாமா? செல்வராஜ் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்யறது? நம்ம குடும்பத்துக்கு இந்த அவவாதம் ஏற்பட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் என் தலையெழுத்தண்ணா. கவலைப்படாதே மாலதி, நான் உன்னை கைவிட்டுடுவேனா? நல்லா இருந்த போதெல்லாம் எங்க ஞாபகமே வரல. ஏதோ இப்பவாவது வந்தது. வந்தது வராதமா அவகிட்ட உன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடாத. களைச்சு போய் வந்திருக்காங்க, உள்ள கூட்டிக்கிட்டு போய் முதல்ல சாப்பாடு போடும். உள்ளவ சொன்னா உங்களுக்கு ஏன் உடம்பு எரியுது? மாலதி, கடவுள் கருணை காட்டித்தான் உனக்கு இந்த ஆண் குழந்தைய கொடுத்திருக்காரம்மா. உனக்கு ஒரு புறம் வராதம்மா. வேணும் அம்மாவோட போய் சாப்பிடு. டே கோபு, வேணும் உன் தம்பி மாதிரி உள்ள கூட்டிக்கிட்டு போ. போமா. பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா கண்ணு. ஆமா, நான் சொன்னா பொல்லாதவ. புள்ளைய பாராட்டவும் சீராட்டவும் தான் உனக்கு பொழுது சரியா இருக்கு. வேலை செய்ய எங்க நேரம் இருக்கு? ஆகட்டும், ஊர்ல உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்துட்ட மாதிரிதான். ஓடா கண்ணு, நடுத்தெருவில் ஓடாம
ஓரமா போய் ஓரமா வா. 21, 21, 21, 29, 30, 31, 32, 33, 34, 35. டேய், பள்ளிக்கூடம் போகாம என்னடா செய்துட்டு இருக்க? அது தெரியுது. அடச்சி, ஏன்டா போகலைன்னா? ஓஹோ, அதனாலதான் விளையாடுறீங்களா? பள்ளிக்கூடம்னா தான் என் பொட்டி மகன் உனக்கு இல்லாத வழியெல்லாம் வந்துடுவாடா. உட உட 3 தலைமுறையா முட்டாப்பையன் அவனை. அம்மா தான் சொல்லிச்சு வைத்தோலி பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்னு. அம்மா சொல்லிட்டா போடாங்க. அம்மா சொன்னாங்க. அம்மா நான் போக மாட்டேங்க. ஒத்த வாங்க வந்தா நீ வழிக்கு வர மாட்டீங்க. நில்றேன். இவன் ஒருத்த ஆப்பட்டா உங்களுக்கு ஆனா உண்ணா. நீ ஏன் சொல்லுமா, எனக்கு வயிற்று வலி தானே. உடம்பு சரியில்லாத குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களா? ஆமா ஆமா, அப்பா பல்ல தட்டி தொட்டில போட்டு ஆட்டு சிரிப்பு. இவனை விட சின்னவன் அந்த வேணும் எவ்வளவு ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறான். இந்த துறை போக மாட்டாரான். நீ குடுக்குற இடம் தாண்டி எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். போத நிறுத்துங்க. நானு பாத்துக்கிட்டு தான் வர்றேன். அந்த வேணும் வந்ததுல இருந்து கோபுவை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கலையே. உங்க தங்கச்சி மகன் வசதியா இருந்தா தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கூத்தாடுங்க. இங்க எங்களுக்கு என்னவா? என் மகன் படிச்சு பெரிய உத்தியோகம் பார்க்கவும் வேண்டாம், கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகவும் வேண்டாம். மங்களா, மங்களா, என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, இந்தா 200 ரூபாய பத்திரமா வை. நாளை காலையில கிஸ்தி கட்டணும். என்ன? சாப்பாடு போடு. இன்னும் சமையல் ஆகல, கொஞ்சம் பொறுத்து வா. எனக்கு வெளியே போகணும், இப்ப போடு. சமையல் ஆகாமே எப்படிடா சாப்பாடு போடுறது? என்னால பசி தாங்க முடியல. இப்ப போட போறியா இல்லையா? முடியாது. பிடிவாதமா பண்ற? அப்படி என்னடா தாங்க முடியாது பசி? என்னடா கோபு, என்ன சண்டை? போறமா அந்த அத்தியா பசிக்கிட்டு சாப்பாடு போடுனா முடியாதான். என்னமோ இவங்க வீட்டு சோத்த போடுற மாதிரி. கோபு, சின்ன பையன் மாதிரி பேசு. பெரியவன் கிட்ட மரியாதை வேணா? என்னடி இப்ப அவன் மரியாதை இல்லாம பேசிட்டான், அவன் மேல இருந்து விழுகுறேன். நீயும் அவன் பிள்ளைங்க தான் இந்த வீட்டுல இருந்து சாப்பிடலாம். அவன் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? ஏது இடத்த கொடுத்தா மடத்தையே புடிச்சிடுவீங்க போல இருக்க. புருஷனோட இருந்து வாழ வகை இல்லாதவ கொஞ்சம் அடக்கமா தான் நடந்துக்கணும். அண்ணி, அடச்சே, நல்லா இருந்த வீட்டுல ஆமா நுழைஞ்ச மாதிரி எங்க இருந்து வந்து தொலைஞ்சிங்களோ அம்மாவும் பிள்ளைங்க ஒரு வழியா எங்களை உருட்டி புட்டுதான் இங்க இருந்து போறீங்க போல இருக்க. அண்ணி, கொட்டின வார்த்தைகளை அண்ண முடியாது. ஏதோ கெட்டு போயிட்டோங்கிறதுக்காக கண்டபடி எல்லாம் பேசாதீங்க. அடிப்பாவி, கண்டபடி நான் பேசுறேன்னா நீ பேசுறியா? என் வீட்டு பிச்சை சொத்த திங்கிறவளுக்கு வாய பாரு வாய. அத்தை, எங்க அம்மாவையே எப்ப பார்த்தாலும் கோச்சிக்கிறீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி நாங்க போயிடுறோம். ஓ, இப்பவே போங்களாண்டா. நீங்க போறவங்கள இங்க யாருங்க புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா? முளைக்கிறதுக்குள்ள அது மூஞ்சி முகரையும் பாரு. கெதிய தவம் அவன. என்ன கலாட்டா இங்க? உங்க தங்கச்சி மகனாச்சேன்னு சும்மா விட்டாவன. மாலதி, என்ன இதெல்லாம்? அவளை ஏன் கேக்குறீங்க? என் மேல இல்லாதையும் பொல்லாதையும் தேடிக்கிட்டு சொல்லுவாள. பொய் சொல்றீங்க அத்தை. பேசினது பூரா நீங்க தான். பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி பேசுறேன்னு? இனிமே இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது. அப்பா, இது என்ன வீடா சண்டை கடையா? எப்ப பார்த்தாலும் கூச்சலும் சண்டையும். மாலதி, நீ நிலைமை அறிஞ்சு கொஞ்சம் அடங்கித்தாம போகணும். அம்மா, அழாதம்மா. நம்ம கண்டாதான் இந்த வீட்டுல ஒருத்தருக்கும் பிடிக்கலையே. பேசாம எங்கேயாவது போயிடலாமா? நான் வேலை செஞ்சு உன்னை காப்பாத்துறேம்மா. இது நமக்கு சோதனை தான். கொஞ்சம் பொருடா கண்ணு.